இதுதான் பேட்ரி வண்டிங்க. பார்த்துங்க, சைக்கிள் மாரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குல்ல. கீழே தான் பேட்ரி இருக்குது. இது ஃபுல்லாக பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. சார்ஜ் போடணும். இது ஆன் பண்ணிவிட்டு இது பிரேக்கு மூவிங்கில் தெரியுதுங்களா? சவுண்டு கேட்கும் வேறு எடுத்தாலும். டூம் லைட்டு நல்லாயிருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு. இந்த லைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நைட் டைமு. ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும். இது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டர் போவோம்? கரெக்டாக 120 அந்த கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு வாட்டி சார்ஜ் போகணும். ஃபுல் சார்ஜ். ஸ்வீட்டெல்லாம் அவ்வளோ காலாரமாக இருக்குது. இது ஆன் பண்ணி இது ஆன் பண்ணிட்டா அது ஆன் பண்ணிட்டா ஆன் ஆகிடும். இண்டிகேட்டர் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்சு மூட ஆன் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. சும்மா லோக்கல்லாம் எடுத்துகிட்டு இப்போது வெளியில் போடுறதுக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு. முன்னாடி இது பவுச் இதிலே கொடுத்துருந்தாங்க. பவுச்சு ஏதாவது திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதில் ஓகே. இந்த ஹேண்டில்லாம் நல்லா கைப்பிடி வந்து நல்லா கொஞ்சம் பிடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்குது. ஓகே, லோக்கலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது என்ன ஒன்று ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ரொம்ப ரேட்டு எவ்வளோன்னா 22,000 22,000க்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து தான். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் சார்ஜு பேட்ரி போகுமா என்னான்னு தெரில. ஒரு 5 வருஷம் பேட்ரி ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிச்சிங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் கொஞ்சம் பேட்ரிலாம் மாற்றோன்னா அது காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். பேட்ரிலாம் மாற்றினா 8,000 அந்த ரேஞ்சுக்கு ஆகும். ஏன்னா மெயின் இதில் பேட்ரி தான். பேட்ரி பவர் இருந்தால் தான் இது அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.